ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 6 மாதம் ஆனாலும் இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் கெட்டு போகாதுங்க. இதில் நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்க போகிறதில்ல, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்க போகிறதில்ல. நேச்சுரலான முறையில் தான் தயாரிக்க போகிறோம். வீட்லேயே நம்ம தயாரிக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுவைக்கு சுவை, சத்துக்கு சத்தாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல பெரிய பழமாக 8 பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி தொடச்சிக்கணும். தொடச்சிக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் இதோடு இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். வழக்கமாக லெமன் ஊறுகாய் போடையில் லெமனை ஊற வைக்கல பச்சை மிளகாய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும். அதனால் சேர்த்துக்க போகிறேன். இதை முதல்ல நம்ம தொடச்சி எடுத்துருவோம். ஒரு லெமனை 8 வர்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கியிருக்க லெமனை பொறுத்து பீஸ் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை ஜஸ்ட்டு காம்பு எடுத்துகிட்டு கீறி விட்டுக்க போகிறேன். லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால பாத்திரத்தில் ரொம்ப நாள் ஊற வச்சிங்கன்னா பாத்திரத்தை கொஞ்சம் அரிச்சிரும். கூடுமான வரைக்கும் நம்ம கண்ணாடி பாத்திரமோ இது பீங்கான் பாத்திரமோ யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கல்லுப்பு எடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மிக்ஸியில் நீங்கள் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நான் நல்ல பெரிய சைஸ் லெமனாக இருந்ததுனால நான் கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை கைப்படாமல் குலுக்கி விட்டுக்கலாம். குலுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, கிளறி விடணும் அப்படின்னா நீங்கள் மர ஸ்பூன் அல்லது மரக்கரண்டி யூஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இதை மூடி எடுத்து வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நாள், குறைஞ்சது 3 நாளாவது உப்பில் ஊறணுங்க. அதுக்கப்புறம் தாளிச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட உப்பில் ஊற வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாள்லாம் ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகிடும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நீங்கள் இப்போ அர்ஜென்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது 3 டேஸாவது ஊற வச்சுக்கோங்க. இதை இப்போ மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எப்போதுமே லெமனை ஃபுல்லாக மூடியாதீங்க. இப்படி டைட்டாக மூடிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். நான் இன்றைக்கி இந்த இதை ஓப்பன் பண்ணி விட்டுறது. இதில் ஒரு ஹோல் இருக்கிறதுனால கொஞ்சம் காற்று உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு துணியை போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது எடுத்து நம்ம குலுக்கி விடணும், அல்லது மரக்கரண்டியை வச்சு கிளறி விடணும். நான் அடுத்த தடவை எடுத்து கிளறியில் உங்களுக்கு காட்டுறேன். இது போட்டு இன்றைக்கி 2வது நாள். நான் ஒவ்வொரு நாளும் 3 தடவை நல்லா குலுக்கி விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி பாருங்க, அடியில் இந்த உப்பு தண்ணி வருது. இந்த ஸ்டேஜில் கூட உப்பு காணாது போல் தோணுச்சு அப்படின்னா நம்ம மேலே கொஞ்சம் கல் உப்பு தூவிக்கலாம். ஆனால் கைப்படாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதை வெயிலில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு லேசான துணி, ஏன்னா நம்ம வெயிலில் வைக்கல அந்த காற்றுல உள்ள தூசி உள்ளே பற்றக்கூடாது. அதுக்காக தான் மூடுறோம். நீங்கள் கனமான துணி போட்டு மூடாதீங்க. அந்த வெயில் உள்ளே இறங்கணும். லேசான ஒரு துணியை போட்டு மூடி நம்ம வெயிலில் தூக்கி வச்சிடலாம். வெயில்லனா நீங்கள் ஒரு நல்ல வெயில் அடிக்கும் இல்லையா, ஒரு 10-11 மணிக்கு வச்சுட்டு ஒரு 3 to 4 hours வச்சு கூட எடுத்துடலாம். இதை நம்ம வச்சுருவோம் இன்றைக்கி.
ஒரு 5 நாள் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். முதல்ல அதில் உள்ள உப்பு எல்லாம் தண்ணி விட்டுருக்கும், நல்ல தண்ணியாக இருந்திருக்கும். அது எல்லாமே வெயிலில் வைக்க வைக்க அந்த எலுமிச்சம்பழம் நல்லா ஊறி சாஃப்டாகி அந்த உப்பு தண்ணியெல்லாம் அது இழுத்துக்குங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். மொத்தத்தில் ஒரு 6-7 நாள் ஊறிடுச்சு. முதல்ல காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு நம்ம தாளிக்கணும். நல்லெண்ணெயில் தான் தாளிச்சுக்கணும். 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானாக்கில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்ல சூடு தணிஞ்சிடணும். வெதுவெதுப்பான ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நம்ம பெருங்காயத்தோடும் வெந்தய பொடியும் சேர்த்துக்கணும். வெந்தயத்தை வெறும் வானலியில் வெறும் பேனில் நீங்கள் எண்ணெய் விடாமல் வறுத்து வாசம் வர அளவுக்கு வறுத்து திரித்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ வெந்தயம் தேவைப்படாதுங்க. 1/4 டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூனாக திரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 டீஸ்பூன் திரித்து வச்சுருக்கேன். நம்ம இது நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய்க்கு, இன்னும் சில குழம்பு வகைகளுக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து திரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கையிலே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா பெருங்காயத்தூள் வெந்தய பொடியெல்லாம் கருத்து போய்டும். எண்ணெய் கொஞ்சம் வெது வெதுப்பாகட்டும். நம்ம இதெல்லாம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஊற வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தில் போட்டு கிளற போகிறோம். சில பேர் இந்த எலுமிச்சம்பழத்தை எண்ணெயில் போட்டு கூட வதக்குவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுவும் சீக்கிரமே கெட்டு போகாதுங்க. நம்ம ஊற வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறமா எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆனால் அப்படி வைக்கையில் உங்களுக்கு அந்த ஊறுகாயோட கலர் மாறும். கலர் கொஞ்சம் கருத்து போயிடும். உங்களுக்கு கலர் மாறாமல் வேணும்னா நம்ம சூடான எண்ணெயை அதில் ஊற்றி கிளறினா போதும். அதுவும் ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம திரிச்சு வச்சுருக்க வெந்தய பொடி. இப்போ இதை எடுத்து அந்த எலுமிச்சம்பழம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தில் ஊற்றி நல்லா கிளறிடலாம். நம்ம இன்றைக்கி பெரிய பழமாக 8 பழம் எடுத்து ஊறுகாய் போட்டிருந்தேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இவ்வளோ எண்ணெய் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்லைங்க. எந்த கெமிக்கலும் சேர்க்க போகிறதில்ல, எந்த வினிகரும் சேர்க்க போகிறதில்ல, எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க நல்லெண்ணெய் தான் நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதனால் நல்லெண்ணெய் இந்த ஊறுகாய்க்கு மேலே நிற்கணுங்க. இப்போ நமக்கு இந்த அளவு இருக்கா, நல்லா ஆறின பிறகு நம்ம பாட்டிலில் போடையில் அந்த பாட்டிலில் நம்ம வச்சுருக்க ஊறுகாயோட ஒரு துளி மேலே இருக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே நிற்கணுங்க. அந்தளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிடையில் அந்த எண்ணெயை விட்டுட்டு பீஸை மட்டும் எடுத்து சாப்பிட்லாம். அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாது. இது நல்லெண்ணெய் தான், அதனால் அதில் உள்ள சத்து எல்லாம் ஊறுகாயில் சேர்ந்துட்டே இருக்கும். பாருங்கள், கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ. மாமி